நான் வெங்காயம் உரிச்சிட்டேங்க, எடுத்து வரவா? கொண்டாடிங்க, போட்டுரும். உமா தக்காளி வெட்டிட்டியா? அதையும் கூட சேர்த்து போட்டுரும். நான் வெட்டிட்டக்கா, அதை எடுத்து வரேன். எங்கள் அப்பா குளிச்சுட்டு வந்த இதில் தூங்கிட்டாங்க பாரு. ஆமாக்கா, காற்று சூப்பராக அடிக்கல. குளிச்சுட்டு வந்ததுக்கு நல்லா தூக்கம் வரும். இல்லை சுபினி, பாத்தியால ஏகப்பட்ட மாங்காய் காய்ச்சி கிடக்கு. ஆமாடா, நம்ம 2 பறிச்சிடுவோமா? இல்லை, என்னது மாங்காய் பறிக்க போகிறீங்களா? ஆமாக்கா, நீ வரியா? நானும் வரல. எந்திரிச்சிட்டீங்களே, எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா அப்படியே பாய் சுற்றி பார்த்துட்டு வரோம். அந்த மாந்தோப்பு பக்கத்துலலாம் போயிடாதீங்க. பிற அந்த தோட்டத்துக்கு வேற சண்டைக்கு வருவாருன்னு சொன்னாரு. அப்படியா மாமா? அப்போ மாங்காய் பறிக்க கூடாதா? மாங்கெல்லாம் வேண்டாமா, நம்ம போகிற வழியில் கடையிலனாலும் வாங்கிக்கிடுவோம். இங்கெல்லாம் பறிக்காதீங்க. எப்பா அப்போ இங்கே பறிக்க கூடாதா? சரி, சும்மானாலும் போய் பார்த்து வரோம்பா. சரி, அப்போ நானும் வரேன். நீங்கள் பிறகு என்னத்தையாவது பறிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய? இந்த அண்ணன் வேற இங்கே தூங்கிட்டு இருக்காங்களே தனியா. சரி வாங்க, நம்ம போயிட்டு வருவோம். சுபி, நீங்க பாத்தியால எவ்வளோ மாங்கான்னு? செம்மையா இருக்குல்ல. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா லில்லி? ஆமாக்கா, அப்படியே எச்சு ஊறுது. சரி பார்த்துட்டிங்களா, வாங்க போவோம். தோப்புக்காரர் வந்துட போறாரு. சரி மாமா, இந்த வரோம். செல்வி, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா என்ன? சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டுங்க. அதான் ரெடி ஆயிட்டுன்னா சேகரன் நாங்கள் தூங்கிட்டு இருக்காங்க, போய் எழுப்பிட்டு வரணும். அதுதான் கேட்க. தூங்கியாச்சாக்கா? ஆமாம்மா, குளிச்சுட்டு வந்த இதில் தூங்கிட்டாங்க. சாப்பா, நான் எழுப்பி கூட்டிட்டு வரட்டா? சீக்கிரம் வாங்க. லட்சுமிக்கா, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வரீங்க? அங்கிட்டு தள்ளி உட்காந்து இலை வெட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன்டி. இலை வெட்டிட்டீங்களாக்கா? சரி சரி, அப்போ சாப்பாடு வச்சிருமா எல்லாத்துக்கும்? ஏமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாக்கில் உட்காந்து சாப்பிட்றலாம்ல? இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க. நானும் லட்சுமி அடுத்தாக்கில் சாப்பிட்டுடுவோம். அப்புறம் யாருக்கு எதுவும் வேணும்னா எடுத்து வச்சுக்கிட முடியாதுல்ல. லில்லி, உனக்கு இன்னும் 2 65 வைக்கிட்டாமா? வேண்டாம்மா, எனக்கு இதே போதும். நித்யா, உனக்கு வைக்கிட்டா? இதை சாப்பிட்டுட்டு வேணா வாங்கிக்கிறத. தம்பி, உங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி வச்சுட்டா? இல்லைக்கா, எனக்கு இதுவே போதும், நிறைய இருக்கு. இவ்வளவும் எப்படி அதுக்குள்ளே ரெடி பண்ணீங்க? சிக்கனை பிரியாணி போட்டீங்கன்னு? ஆமாம் தம்பி, மற்றதெல்லாம் வைக்கணுன்னா அரைக்கணும் வைக்கணும். இதுன்னா நாங்கள் இஞ்சி பூடு பேஸ்ட் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்து வந்தோம். கடைன்னு எல்லாத்தையும் வெட்டி போட்டு வச்சாச்சு. அக்கா, பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குக்கா. சரி தம்பி, சாப்பிடுங்க. சுபினி, சிக்கன் பீஸு. ராஜு, நானும் வச்சிருக்கல சிக்கன் பீஸு. விளையாடாமல் சாப்பிடுங்கடா. ஆமாம் ராஜு, சீக்கிரம் சாப்பிட, டைம் ஆகுது. எல்லா பிள்ளைகளுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரு. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா 5 ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கே பக்கத்துலேயே போட்டிங் இருக்கும், போகலாம். லேட் ஆச்சுன்னா போக முடியாது, பார்த்துக்கோங்க. ஐயா, போட்டிங்கா? சூப்பர். இல்லை ராஜு, செம்ம ஜாலியாக போ இன்னைக்கு. சீக்கிரமாக சாப்பிட்டு அப்போ தான் போகலாம். இக்கா, கடை நீங்களும் சாப்பிடுங்க, நேரம் ஆகுதுல. ஆமாக்கா, நீங்களும் உட்காந்து சாப்பிட்ருங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சுலா? லட்சுமிக்காவா, நம்மளும் சாப்பிட்ருவோம். சரி வள்ளி, இந்த வாரேன்.